ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இதுவும் பண்ணுறேங்க. ஸோ சாப்பிடணும்னு தோணுச்சு, திடீர்னு தோணுச்சா, அதனால் பார்த்தீங்கன்னா நானும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் வடை தான் பண்ணணும்னு தோணுச்சுங்க. சரி அப்படின்ட்டு வீட்டில் பார்த்தா வெங்காயம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கடைக்கு போயிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு மட்டும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டோர் இருந்துச்சுங்க. ஸோ அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிடணும்னு தோணிச்சுன்னா கண்டிப்பாக அதை பண்ணி சாப்பிட்றணுங்க. ஏன்னா இல்லைன்னா அதுவே நினச்சிட்டே இருப்போமா. அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றணும்னு தோணிடுச்சு. சரி அப்படின்ட்டு வெங்காயத்தெல்லாம் உரிச்சிட்டு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு கட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சைடு வாக்கலாம், அதே மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சின்ன வெங்காயம் தான், பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பல்லாரி வெங்காயத்தில் அந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல, அந்த இதுதான் ஒரு 5-6 வெங்காயத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டேன். நான் நிறையா எதுவும் போடலங்க. ஸோ சிம்பிளாக நாங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் தான் எப்பயும் போல் அந்த இதை எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த ஒட்டி இருக்குது அப்படியே பிச்சு விட்டுருங்க. லைட்டாக பிச்சு விட்டாலே போதுங்க. ஏன்னா இது குட்டியாக இருக்கா, அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வராது, எடுக்கவும் முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு உங்களுக்கு தெரியுறதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு கண்ணுக்கு படுறதை மட்டும் நான் அப்படியே பிச்சு போட்டு வச்சுக்கிட்டேன். நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா தூளானதுக்கப்புறம் இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஊற வைப்போம், அதை பார்த்துக்கிடுவோம். இப்போ நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பொரிக்கிற பொடி எடுத்திருக்கேன் நான். இதிலே பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் ஆகிருக்கும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் பொரிக்கிற பொடி நான் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக கொட்டிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் நான். பின்னாடி கொஞ்சம் நைஸாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வேறு வழி இல்லைங்க, அதனால தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதும் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான் ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கடலை மாவு வாங்கி வச்சுட்டேங்க. நம்ம தேடுற நேரத்துக்கு எதுவுமே கிடைக்காது, அதனால் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் கடலை மாவு வாங்கி வச்சுட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் கிட்டே போட்டுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கடலை மாவு போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் கிட்டே போடுவோம். ஏன்னா நமக்கு வந்து அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வடை போடும்போது பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்கணும். நம்ம தண்ணி ஆயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் நான் 4 ஸ்பூன் கிட்டே போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் அஜீர்ணம் ஆகணும், அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தூவி விட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் நினைக்கலாம் எதுவும் இது போடலையா, கார்ன்ஃப்ளவர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு இதெல்லாம் போடலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அதை பின்னாடி நம்ம போட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக உப்பையும் தூவி விட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் பாடுற அளவு பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு வேலைக்கு ஆகாது. அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள் நான் எந்த அளவுக்கு ஊற்றுறேன்னு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயத்தை இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த மசாலா கூட ஒட்டுற அளவு வச்சுருங்க. ஏன்னா ஆனியன்லேயே பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி லைட்டாக தெளித்து மட்டும் விட்டுருங்க. விட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. ஸோ பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிசைஞ்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே ஒட்டும், அதனால தான். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியை லைட்டாக பார்த்திங்கன்னா இப்படியே தெளித்து பார்த்திங்கன்னா கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு தாங்க நமக்கு தேவை. நமக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் இன்னும் ஒரு 4-5 பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுப்பாக கிடைக்குங்க. ஸோ அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு அரிசி மாவு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் நம்ம சேர்க்குறோம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரியும் சில பேர் பார்த்திங்கன்னா பொரிப்பாங்க, பட் இந்த மாதிரியும் சில பேர் பொரிப்பாங்க. அதனால தான் நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மறுபடியும் பார்த்திங்கன்னா கட்டியாகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மறுபடியும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி தான் கிளறுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா அந்த வெங்காயத்தில் படுற அளவு பார்த்திங்கன்னா நல்லா உங்களால் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா இதே மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றி அந்த அரிசி மாவு இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம கலர் எதுவுமே ஆட் பண்ணல, ஆல்ரெடி சிக்கன் பொடியில் உள்ள கலர் தான். உங்களுக்கு ரெட் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்து பஜ்ஜி பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம கிளற ஸ்டார்ட் பண்ணிடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா கீழே பார்த்திங்கன்னா நிறையா அந்த பொடியெல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டி நல்லா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம பாருங்களேன் நல்லா சூப்பராக பிசைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தின்னாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு கையில் தட்டி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினாலும் கொலன்னு ஆயிரும். வடை பார்த்திங்கன்னா வராது, உதிரி உதிரியாக பக்கோடா மாதிரி ஆகி போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி பண்ணுங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு ஃபைனலாக இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். இது கிளறி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஏன்னா அப்போனா தான் அந்த வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா அந்த மசாலா எல்லாமே ஒட்டும். நான் பார்த்திங்கன்னா அந்தளவு வச்சுருக்கேன், நீங்கள் உடனே போடனாலும் போட்டுக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நானே எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு கடாயம் வச்சாச்சு. கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எடுத்துக்கிறனால கொஞ்சோண்டு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா எண்ணெய் பார்த்திங்கன்னா அவ்வளோவா குடிக்காது, அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் சூடாகட்டும், அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சுட சுட எண்ணெய் இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு இதாக பார்த்திங்கன்னா தட்டி தட்டி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தட்டி தட்டி கையாலேயே தட்டி தட்டி பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு இதில் பார்த்திங்கன்னா 3 இதுக்கிட்ட போட்டிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு பெரிய வடைச்சட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 3 இதுக்கிட்ட போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஈவினிங்க்கு காஃபி இல்லைன்னா டீ இந்த மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் ரெண்டுமே எதுவுமே குடிக்க மாட்டேன், எனக்கு வெறும் வடையே போதும் அப்படிங்கிறதுனால நான் அதை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு இந்த ஹேபிட் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். நம்ம பொரிக்கும் போதே பார்த்திங்கன்னா பாதி இது வாய்க்குள்ளே போயிருங்க, அது என்னன்னே தெரியல. டேஸ்ட் பார்க்குறோன்னு முக்கால்வாசி தான் காலி பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் நானுமேவும் டேஸ்ட் பார்க்குறேன்னு நம்ம வாய்க்குள்ளே போயிட்டே இருக்குங்க. அது என்ன கருமாந்திரம் தான் தெரியல. கடைசி பார்த்தா ஒன்றுமே இருக்காது, பெரிய ட்விஸ்டாகி போயிடும், வசவும் விழுகும், அது வேறு விஷயம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வாயை கட்டுப்படுத்த முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. வேறு என்ன பண்ணுறது? நீங்களும் இதை அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா 2 பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா வெந்த மாதிரி தெரியும், உள்ளே பார்த்திங்கன்னா மசாலாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்திங்கன்னா அப்படியே திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா உள்ளே வரைக்கும் வேகும், நமக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே கிடைக்குங்க. நானே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏதோ ஒரு தடவை பார்த்திங்கன்னா பண்ணும்போது வெளியில் வெந்துச்சு அப்படின்ட்டு எடுத்துகிட்டேன் நான். பட் உள்ளே பார்த்திங்கன்னா மசாலாவாக இருந்துச்சு, எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக போயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லாத்துக்கும் தப்பு வரதான் செய்யும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பண்ணிடலாம். வேறு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் சொதப்பதாங்க செய்யும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பு தான் செய்யும். பட் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த என்ன தப்பு பண்ணுமோ அந்த இதை நம்ம தெரிஞ்சுட்டு மறுபடியும் அந்த தப்பு பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். வேறு ஆப்ஷன் இல்லை, நம்மளை திருத்திட்டால் தான் உண்டு. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 3 இதை போட்டு எடுத்தாச்சா. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தீங்க. நான் 2 இது மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ மறுபடியும் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தான் ஒரு 4 இதுக்கிட்ட போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 4 இதுக்கிட்ட போடலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா சீக்கிரம் வேகணும் இல்லைங்க, அதனால தான் நம்ம பொறுமையாக போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவிக்காக சீக்கிரமாக போட்டு எடுத்து சாப்பிட்றலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆர்வங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தான் மறுபடியும் பார்த்திங்கன்னா இதை திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் கருகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கருகி அது ஒரு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கும் தோணுங்க. பட் எல்லாருக்குமே அப்படி பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ யாருக்கு என்னென்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கருகாமல் பார்த்துக்கோங்க, எனக்கு பிடிக்குங்க. அதனால் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தான், கொஞ்சம் ரொம்ப கருக விட மாட்டேன், கொஞ்சம் முருகலாக இருக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். அதனால தான். ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமே திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உள்ள வரைக்கும் பார்த்திங்கன்னா நீட்டாக வெந்து இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா லென்த்து வீடியோவாக இருக்கலாம், பட் சீரியஸாகவே பார்த்திங்கன்னா இது ஒரு 1/2 மணி நேரத்தில் முடியக்கூடிய வேலை தாங்க. ஈஸியாக பண்ணிவிட்டு சூப்பராக உட்காந்து சாப்பிடலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடும் போது நமக்கே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவையாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா சுட ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயில் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. எல்லாமே எடுத்து பக்காவாக வச்சாச்சு. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தான் இருந்துச்சு. நிறையா இருந்துச்சுங்க. பட் இந்த பவுலில் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சோடு தான் பிடிச்சிச்சு. அதனால் நான் பிடிச்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இதில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே நீட்டாக வச்சதுக்கப்புறம் நம்ம எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் பார்த்திங்களா. நானும் தூக்கிட்டு போயிட்டேங்க. ஸோ வீடியோலாம் எடுத்து முடிச்சேன் பார்த்திங்கன்னா நானும் ஃபைனலாக எடுத்து சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உண்மையாகவே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கிடையாது.
உண்மையாகவே நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.